வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 2 நாள் பயணமாக இன்று நெல்லை செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 9,368 கோடி ரூபாயில் திட்டப் பணிகள் தொடங்கப்படும் என அறிவிப்பு. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒவ்வொரு துறையிலும் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். வெளியானது டெல்லி தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்பு. பாஜக அநேக இடங்களில் வெற்றி பெறும் என தகவல். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு. உச்ச நீதிமன்றத்தில் இன்று முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தகவல். நாக்பூரில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் போட்டி. ஆட்டத்தில் வெற்றி பெற இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சி. இன்று வெளியானது நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம். தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒவ்வொரு துறையிலும் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று பாட்னாவில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பீகாரை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரரும் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவருமான கெஜ்ரிவால் சௌத்ரியின் பிறந்த நாளையொட்டி தலைநகர் பாட்னாவில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார். அதில் அரசியல் சாசனம் இருக்கும் வரை தாழ்த்தப்பட்ட மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினர் ஒரு நல்ல வாழ்க்கையான நம்பிக்கையை கொண்டிருக்க முடியும் என்றும், நாட்டின் தற்போதைய அதிகார அமைப்பு மற்றும் நிறுவனங்களில் தாழ்த்தப்பட்டவர்களின் பங்களிப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒவ்வொரு துறையிலும் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், இதனை நடைமுறைப்படுத்த சாதிவரி கணக்கெடுப்பை அரசு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இன்று நெல்லை செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 9,368 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை துவங்கி வைக்க உள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக நெல்லை செல்கிறார். இதன்படி இன்று பிற்பகல் கங்கை கொண்டான் சிப்காட் செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டாடா பவர் சோலார் நிறுவனத்தின் உற்பத்தியை தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து விக்ரம் சோலார் நிறுவனத்தின் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் சிப்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள மெகா உணவு பூங்காவையும் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 40 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பாளையங்கோட்டை மகாத்மா காந்தி தரிசன சந்தை, காய்கறி சந்தை மற்றும் புதிய வணிக வளாகத்தை திறந்து வைக்க உள்ளார். இதேபோல் நெல்லை மாவட்டத்திற்கு சுமார் 9,368 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்க வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுடில்லியில் நடைபெற்ற தேர்தலின் பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக அநேக இடங்களில் வெற்றி பெறும் என்று பெரும்பாலான ஊடகங்கள் தெரிவித்துள்ளதால் பாஜக தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டசபைக்கான வாக்குப்பதிவுகள் நேற்று நிறைவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இவற்றில் பெரும்பாலான கருத்து கணிப்பில் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் என்று கணித்துள்ளது. இது தொடர்பாக NDTV வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாஜக 51 முதல் 60 வரை இடங்களையும், ஆம் ஆத்மி 10 முதல் 19 இடங்களையும் கைப்பற்றும் என்றும், காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் கணித்துள்ளது. அதேபோல் CNN வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாஜக 40 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி 30 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது. இதேபோல் பீப்பிள் பிளஸ், டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் டிவி, இந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற கருத்து கணிப்புகளும் பாஜகவுக்கு ஆதரவாக உள்ளது. இதனால் பாஜக தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சின்னவாடி கிராமத்தில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் நிகழ்ந்த வெடி விபத்தில் துவர்வார்பட்டியை சேர்ந்த ராமலட்சுமி என்ற பெண் உயிரிழந்தார். மேலும் இதில் பலத்த காயமடைந்த 6 பேர் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த வெடி விபத்து தொடர்பாக பட்டாசு ஆலையின் உரிமையாளர் மோகன்ராஜ் மற்றும் போர்மேன் செல்வராஜ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மேலும் பலத்த காயமடைந்தோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.
கடலூரில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 4,42,500 ரூபாய் நிதியுதவிக்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேலப்பாக்கத்தைச் சேர்ந்த முத்து என்பவர் பாகூரில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 4,42,500க்கான நிதியுதவிக்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி உயிரிழந்த முத்துவின் மனைவி விகிதாவிடம் வழங்கினார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்களிக்க வந்த பெண்ணின் ஓட்டை மற்றவர் வாக்களித்த சம்பவம் வாக்குச்சாவடி மையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் வளையன்காரம் வீதியில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் 168வது பூத்தில் நடைபெற்ற கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு பரிதா பேகம் என்பவர் தனது கணவருடன் வாக்கு செலுத்த வந்துள்ளார். அப்போது பரிதா பேகம் ஏற்கனவே வாக்கு செலுத்தியதாக வாக்குச்சாவடியில் உள்ள அலுவலர்கள் தெரிவித்ததால் அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து தனது வாக்கை மற்றவர்கள் எப்படி வாக்களிக்கலாம் என்று வாக்குச்சாவடி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முறையிட்டு 49 முறை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி குற்றச்சாட்டை வைத்தார். அப்போது வாக்குச்சாவடி தேர்தல் அலுவலர்கள் இது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பேரு ஃபரிதா பேகம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு ஓட்டு போட வந்தேன். என்னோட கார்டு, என்னோட ஸ்லிப்பு என் கையில் இருக்குது. நான் உள்ளே போய் ஓட்டு போடலான்னு போனேன். உங்களுக்கு ஓட்டு போட்டாச்சு, நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பதிலாக வேறு யாரோ ஓட்டு உள்ளே போட்டாங்க. இது சம்மந்தமாக புகார் கொடுக்கணும். கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உள்ளே உங்களுக்கு பதிலாக ஆள் போட்டாங்க, ஃபர்தா போட்டுட்டு தான் வந்தாங்க. யார் போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. சைன் எடுத்து காமிக்க சொல்கிறேன், காமிக்க மாட்டேங்கிறாங்க. க்ரௌடாக இருக்குது, அப்புறமா வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் வெளியில் வந்துட்டேன் சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஷாக்காக இருக்குது சார். நான் இப்போ தான் வர்றேன், மணி 11:15 ஆகுது. நான் இப்போ தான் வர்றேன். எனக்கு முதல் யார் போட்டாங்கன்னு தெரியல. உள்ள சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 16 ஆவணங்கள் இருந்து காமிச்சன் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி போட்டுருக்கு. அது தெரியல சார், என்ன நடந்துச்சு, உள்ள யார் என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியல. என்னோட ஓட்டை வேற ஒருத்தவங்க போட்டாங்க. என் கையில் ஸ்லிப்பு, என் கையில் கார்டு இருக்குது. நான் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஆனால் உள்ள வேற யாரோ போட்டதாக சொல்லி என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க சார். கோவையில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட தர்ப்பண மண்டபத்தை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் இந்து சமய அறநிலைத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் பேரூர் நொய்யல் ஆற்றங்கரை படித்துறையில் கடந்த 2019 நலம் அறக்கட்டளை சார்பில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான 5.5 ஏக்கர் நிலத்தில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் புதிய தர்ப்பண மண்டபம் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பணிகள் நிறைவு பெற்று புதிய தர்ப்பண மண்டபத்தை இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் நலம் அறக்கட்டளை தலைவர் SP அன்பரசன் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர், இந்து அறநிலைத்துறை துணை ஆணையர் ரமேஷ் மற்றும் உதவி ஆணையர் விமலா ஆகியோருடன் ஒப்படைத்தனர். முன்னதாக தர்ப்பண மண்டபத்தில் சிறப்பு யாகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்த மண்டபத்தில் பொதுமக்களுக்கு சிரமமின்றி குறைந்த கட்டணத்தில் சேவைகள் செய்து தர வேண்டும் என்று என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். இந்த தர்ப்பண மண்டபம் 100 வருடங்களாக இப்படி ஒன்று அமையுமா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த மண்டபத்தை அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் பல்வேறு நிகழ்வுகள், இது முடிக்க முடியுமா முடிக்க முடியாத என்ற சூழ்நிலை எல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது முழுமையாக இந்த மண்டபம் இன்றைக்கு முடிக்கப்பட்டு நல்லறம் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதில் முழுமையாக என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நல்லறம் அறக்கட்டளைக்கு உதவிய அத்தனை பெரியவர்களுக்கும், முழுமையாக இதுக்கு உதவி அத்தனை பேருக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது உண்மையாலுமே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. கரூரில் வடமாநில குட்கா வியாபாரிகளிடம் இருந்து பறிமுதல் செய்த பணத்தை பதுக்கிய விவகாரத்தில் நகர காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 8 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி DIG உத்தரவிட்டுள்ளார். கரூர் மாவட்ட காவல் அலுவலகத்துக்கு சட்டவிரோதமாக காரில் குட்கா பொருட்கள் கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1.34 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது.
இதனையடுத்து காரில் இருந்தவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ராஜஸ்தானை சேர்ந்த கேவர்சன் சுரேஷ் அரிராம் என்பதும் சட்ட விரோதமாக குட்கா பொருட்களை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து வெங்கமேடு உதவி ஆய்வாளர் சித்ராதேவி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 3 பேரிடம் இருந்து ரூபாய் 1,00,000 போலீசார் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசாரிடம் விசாரணை மேற்கொண்டு உதவி ஆய்வாளர்கள் உதயகுமார், சித்ராதேவி உள்ளிட்ட 8 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். திருவெரும்பூர் பகுதியில் மாந்திரிகம் செய்து கோடீஸ்வரன் ஆக்குவேன் என கூறி பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறித்த போலீஸ் சாமியாரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் மலைக்கோவில் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சதீஷ் பாபு. இவர் திருவெரும்பூர் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த போது சென்னை திருவல்லிக்கேணியை சேர்ந்த ரகு என்பவர் தான் ஜோசியம் மற்றும் மாந்திரிகம் பூஜை செய்வதில் கைதேர்ந்தவர் என்றும் கோடீஸ்வரன் ஆக்குவேன் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். மேலும் சதீஷ் பாபுவிடம் இருந்து முன் பணமாக ரூபாய் 3,000 பெற்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மாந்திரிகம் செய்துவிட்டு 1 மணி நேரத்தில் வருவதாக கூறி சென்றுள்ளார். இந்நிலையில் நீண்ட நேரம் காத்திருந்தும் வராததால் சதீஷ் பாபு மலைக்கோவில் பகுதியில் சென்று தேடிய போது அங்கு மற்றொருவரிடம் அதேபோல் கூறி பணம் பெற முயற்சி செய்தது தெரிய வந்தது. இதுகுறித்து சதீஷ் பாபு அளித்த புகாரின் பேரில் திருவெரும்பூர் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் தலைமையில் போலீசார் ரகுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். விருதுநகரில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் அருகே கோவில் புலிக்குத்தியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பணியாளர்கள் பான்சி ரக பட்டாசு தயாரிக்கும் போது எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனையடுத்து காயமடைந்த ஒரு ஆண் தொழிலாளர் உட்பட 6 பேரை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மதுரவாயலில் 152 போதை மாத்திரை மற்றும் 3 சிரஞ்சை வைத்திருந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதியில் போதை மாத்திரை விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மதுரவாயல் மேம்பாலம் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அடையாளம்பட்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் வலி நிவாரணத்திற்காக பயன்படுத்தும் 152 போதை மாத்திரை மற்றும் 3 சிரஞ்ச் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த கார்த்திக் என்பதும் ஆன்லைன் மூலம் மாத்திரையை வாங்கி அதனை கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடம் இருந்த 152 போதை மாத்திரை மற்றும் 3 சிரஞ்சை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் மூளைச்சாவடைந்த ஒருவரின் உடல் பாகங்கள் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள குப்பக்குடியை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ராஜு. இவர் கடந்த 3ஆம் தேதி இரவு குப்பக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளைச்சாவடைந்ததாக மருத்துவர்கள் அவரது உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் தாமாக முன்வந்து உடல் உறுப்பு தானம் செய்வதாக தெரிவித்தனர். இதனையடுத்து மருத்துவ குழுவினர் ராஜுவின் உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை செய்து ஒரு சிறுநீரகம் அதே மருத்துவமனையில் சிறுநீரக பாதிப்பினால் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரு நோயாளிக்கும் மற்ற உடல் பாகங்கள் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. என்னோட அப்பா பி ராஜு. அவங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சீனியர் பெயிலிஃபாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆன முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்காக போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இடையில ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்துச்சு. விபத்தில் பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டுன்னு சொல்லிட்டு அடுத்துள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டைக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. புதுக்கோட்டைக்கு இங்கே பார்த்ததில் நம்ம சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பேஷண்ட் கடைசியாக டயக்னோஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் டெட், மூளைச்சாவுன்னு. அப்போ இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இந்த ஒரு நிலைமையில் நம்ம சரி நம்ம என்ன முடிவெடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஆர்கன் டொனேஷன் பற்றி சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஆல்ரெடி நான் ஒரு டாக்டர்னால எனக்கு இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போது ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து கம்பைன் பண்ணிட்டு ஆர்கன் டொனேஷனுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். விருதுநகரில் முத்து மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளத்தில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் மிதந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எஸ்பிகே பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே முத்து மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் உள்ளது. தெப்பக்குளத்தில் உள்ள நீரில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் நீரில் இறங்கி பெண்ணின் உடலை மீட்டனர். இதனையடுத்து போலீசார் அந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் முடிச்சூர் பிரதான சாலையில் இருசக்கர வாகனம் மீது கனரக வாகனம் மோதிய விபத்தில் முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை தாம்பரம் அடுத்த டிடிகே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு மின்துறை ஊழியர் பத்மநாபன். இவர் தாம்பரம் முடிச்சூர் பிரதான சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கனரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் இவ்வாறு விபத்துகள் ஏற்படுவதாகவும் சாலையை சீர் செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன போட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாமர மக்களின் கடனை தள்ளுபடி செய்ய தயங்கும் பிரதமர் மோடி, அம்பானி, அதானி போன்றவர்களுக்கு பல்லாயிரம் கோடிகளை தள்ளுபடி செய்கிறார் என்று சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே உள்ள தானிப்பாறை அடிவார பகுதியில் வாழும் மலைவாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் வழங்கினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய மக்களை மோடி அரசு கண்டு கொள்ளவில்லை எனவும் மக்களிடம் இருந்து சுரண்டி அதானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வாரி வழங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 28,000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் அண்ணாதுரை மற்றும் கட்சி நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவியின் உறவினரை கொலை செய்து தப்பியோடிய கணவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூரை சேர்ந்த காளிமுத்து என்பவர் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இவர் பேஸ்புக் மூலம் திருவொற்றியூரை சேர்ந்த செல்வி என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் மனைவி செல்வி மீது சந்தேகம் ஏற்பட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் செல்வி காளிமுத்துவை பிரிந்து திருவொற்றியூரில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டில் வசித்து வந்தார். இதனால் ஆத்திரமடைந்த காளிமுத்து தனது மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த 3 நாட்களாக அவரது வீட்டின் அருகே நோட்டமிட்டு சுற்றி வந்துள்ளார். இந்நிலையில் அதிகாலை செல்வியை கொலை செய்யும் நோக்கத்தோடு வந்த காளிமுத்துவை கண்ட அவரது உறவினரான தனலட்சுமி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனலட்சுமியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் தப்பி ஓடிய காளிமுத்துவை தேடி வருகின்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் இதய நோயால் பாதிக்கப்பட்ட நபருக்கு முதலில் சிஆர்டி கருவி பொருத்தி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் இதய நோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிஆர்டி கருவி பொருத்தப்பட்டு அறுவை சிகிச்சை வெற்றி கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை முதல்வர் நிர்மலா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அவர்களை கோவை அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக சிஆர்டி கருவி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இருதயத்துறையில் சிஆர்டி-டி அப்படிங்கிற ஒரு புது வகையான சிகிச்சை ஒரு திருப்பூர்லேருந்து அட்மிட் பண்ண சரவணகுமார்னு ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம செஞ்சுருக்கிறோம். அது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அரசு மருத்துவக் கல்லூரியில் இதுதான் முதல் முறையாக செய்யப்பட்டிருக்குது. அதாவது இதை பற்றி என்னென்னா, இது கார்டியாக் ரீசின்க்ரனைசேஷன் தெரப்பி வித் டீஃபிப்ரிலேட்டர் அப்படிங்கிறது இதோட சிஆர்டிடின்னா அதுதான் அது பொதுவாக இந்த பேஷண்ட் நம்மளுக்கு 2ஆம் தேதி அட்மிட் ஆனார். அவர் வரும்போது அவர் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. அதாவது இருதய துடிப்பு ஒரு 250க்கு மேலே இருக்கணும். நார்மலாக நம்மளுக்கு இருக்க வேண்டியது ஒரு 80லிருந்து 90, ஈவன் 100 வரைக்கும் கூட போனால் ஓகே. பட் இது 250 இருக்கும்போது அவர்களோட உயிரிழப்பதற்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் உடனடியாக நம்ம சிகிச்சை அளிக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இருதயத்துறையை சேர்ந்தவங்க அதுக்கான டீஃபிப்ரிலேட்டர் கருவியை யூஸ் பண்ணி அதுக்கு உடனடியாக அவரை அந்த ஷாக் கொடுத்து அவரை அந்த அபாயகரமான சூழ்நிலையிலிருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறாங்க.
தந்தை பெரியாரை அவதூறாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. சென்னை வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் திராவிடம் கழகம் சார்பில் பெரியார் சிலையை அவமதித்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அஜய் மீது தந்தை பெரியாரை அவதூறாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் புகார் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த தந்தை பெரியார் திராவிட கழக சென்னை மாவட்ட செயலாளர் குமரன், பெரியார் பேசாத எழுதாத ஒன்றை சீமான் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றும், பிஜேபி மற்றும் RSS இன் கைகூலியாக சீமான் செயல்படுகிறார் என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அஜய் என்பவர் தந்தை பெரியாரை காலணியால் அடித்து அவமதித்து செய்ததாகவும், பொதுமக்கள் அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் என்றும், அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டி அவதூறுகளை பேசி கலவர பூமியாக மாற்றுவதற்கு சீமான் வழிவகுக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நினைவு நாளிற்கு அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது ஏறி தந்தை பெரியாருடைய சிலையை தன்னுடைய காலணியை கழட்டி அடித்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு 10 முறைக்கு அடித்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசி முழக்கமிட்டு அடித்ததை பார்த்த உடனே பொதுமக்கள், அங்கிருந்து கூடியிருந்த பொதுமக்கள் அவரை பிடித்து ஜாபர்கான் பேட்டையினுடைய குமரன் நகர் R6 குமரன் நகர் காவல் நிலையத்தை பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த நபர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைதும் பண்ணி சிறைக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யார்? இதற்கெல்லாம் காரணம் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற சீமான் தான். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தான் இதற்கெல்லாம் காரணம். அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டை வன்முறைகளை தூண்டி அவதூறுகளை பேசி கலவர பூமியாக ஆக்குவதற்கு சீமான் RSS பிஜேபியினுடைய கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கோவையில் மாசு இல்லா இந்தியாவை உருவாக்குவோம் முயற்சிக்காக ஹைட்ரஜன் எரிபொருளை கொண்டு செயல்படக்கூடிய திமி 2.0 என்ற வாகனத்தை வடிவமைத்து கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கல்லூரி மாணவர்கள் ஹைட்ரஜன் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்த வண்ணம் 53 கிலோ எடை கொண்ட திமி 2.0 என்ற வாகனத்தை உருவாக்கியுள்ளனர். மேலும் பிப்ரவரி 8ஆம் தேதி கத்தார் நாட்டில் நடைபெறும் ஹெல்த் சுற்றுச்சூழல் மாரத்தான் போட்டியில் இந்தியா சார்பில் இந்த வாகனத்தை உருவாக்கிய 14 பேர் கொண்ட மாணவர் குழு பங்கேற்க உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்லூரி மாணவர்கள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஹைட்ரஜன் ஃபியூரியல் செல் கொண்டு வாகனத்தை வடிவமைத்து இருப்பதாகவும், இதனை பயன்படுத்தும் போது இது எந்த விதமான மாசும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தனர். மேலும் 1 கிலோமீட்டருக்கு 50 பைசா விகிதத்தில் செல்லும் வாகனத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கம் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஏன் ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு புது எமர்ஜிங் டெக்னாலஜி, யாரும் பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம வேர்ல்ட்ல எவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்கு. ஸோ அதோட மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸே பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி தான். ஸோ ஆஸ் அன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக எங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த காம்படிஷன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கப்படுறோம். ஸோ ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் ஹைட்ரஜன் இந்தியாவில் கிரீன் ஹைட்ரஜன் ஹப்பாக உருவாக்கணுங்கிறது இந்தியாவோட விஷன் பை 2030. ஸோ அதில் நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டெப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்த காம்படிஷனுக்கு போகிறோம். ஸோ நாங்கள் இந்த காம்படிஷனில் மட்டும் நிற்காம இதை முடிச்சு நம்ம ஒரு லாங் டேர்ம் கோலாக நம்ம ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் வச்சு ஸ்கூட்டர்ஸ், பஸ்ஸஸ் அதிலெல்லாம் ரிசர்ச் பண்ணி நம்ம ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லோட ஒரு இம்பார்ட்டன்ஸை வேர்ல்டுக்கு தெரிவிக்கணுங்கிறது தான் எங்கள் டீமோட விஷனே. தேனியில் சேதமடைந்த முருகமலை ஓடக்கரை வாய்க்காலை சீர் செய்ய வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கனம் பகுதியில் முருகமலை ஓரக்கடை வாய்க்கால் உள்ளது. இந்த வாய்க்காலில் வரும் நீரை கொண்டு 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் வாய்க்காலின் தடுப்பு சுவரை உடைத்து வாய்க்கால் சேதப்படுத்தியதால் விவசாயத்திற்கு நீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களுக்கு நீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து பொதுப்பணித்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரியாவில் முருகமலை நகர், வாய்க்கா நகர்ல இருந்து தண்ணி இந்த பக்கம் இருக்க ஓடக்கரை, அந்த முருகமலை ஓடைக்கு நேரம் கிழக்கு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர் விவசாயம் பண்றாங்க.
இப்போ இந்த பொதுப்பணித்துறை இந்த தண்ணி வந்தால் பாதுகாப்புக்காக தடுப்பு சுவரெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த தனிப்பட்ட நபர் தன்னோட சுயலாபத்துக்காக அந்த பொதுப்பணித்துறை பாலங்களை இடித்து மண்ணுகளை சரித்து அந்த ஓடையை ஆக்கிரம் பண்ணி தண்ணி வராத அளவு போட்டாங்க. இந்த மடைகளுக்கு தண்ணி வராத அந்த அடைச்சப்பட்டதுனால கிட்டத்தட்ட கிழக்கு இருக்க ஒரு 50 ஏக்கர் 10-30 விவசாயி பாதிக்கிறாங்க. இதை சரியான நடவடிக்கை எடுத்து இந்த பாதைகளை சரி பண்ணி தடுப்பு சுவர்களை கரெக்டாக கட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாலத்தையும் கூட கட்டி கொடுத்து அந்த பாதையை தண்ணியை பாசுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி தருமாறு இந்த பொதுப்பணித்துறையை கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடியில் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட உப்பு உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழிலாக உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த தொழிலை நம்பி சுமார் 50,000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் உள்ளனர். இந்தியாவில் குஜராத்திற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 25 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு ஆண்டுகளுக்கு சுமார் 20 முதல் 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் வரை பெய்த மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தற்போது வெயில் துவங்கியுள்ளதை அடுத்து தூத்துக்குடி மாநகரை ஒட்டியுள்ள வெள்ளப்பட்டி, தெருவைக்குளம், வேப்பலோடை உள்ளிட்ட பகுதிகளில் உப்பளம் பாதைகளை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது துவங்கியுள்ள இந்த பணிகள் முடிக்க 2 மாத காலம் ஆகும் என்பன உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்தனர். எனவே தமிழக அரசு வழங்கும் மழைக்கால நிவாரணத் தொகையை 5,000 இருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதால் இளம் வீரர்கள் உருவாகி நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் என்று தேசிய பேட்மிண்டன் பயிற்சியாளர் புலேலா கோபிசந்த் தெரிவித்துள்ளார். மதுரை பறவை சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் குயின் மீரா பேட்மிண்டன் அகாடமி திறப்பு விழா நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு அளவில் நடைபெறும் சப் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் இந்திய பேட்மிண்டன் தேசிய பயிற்சியாளர் புலேலா கோபிசந்த் இதனை கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த புலேலா கோபிசந்த், இந்தியாவில் கல்வியைப் போல விளையாட்டின் முக்கியத்துவத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் தற்போது விளையாட்டை நோக்கி திரும்பியுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய மற்றும் தமிழ்நாடு அரசு விளையாட்டு போட்டிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வீராங்கனைகளை தயார் செய்து வருகின்றன என்றும் சிறந்த வீரர்கள் தங்கள் பேட்மிண்டன் மைதானத்தில் நிரூபித்து சாம்பியனாக மாறி வருகின்றனர் என்றும் கூறினார். பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை விளையாட்டில் சாதிக்க அனுமதி வேண்டும் என்றும் விளையாட்டு உடலையும் உள்ளத்தையும் ஒருங்கிணைக்கும் வித்தை என்றும் தெரிவித்தார். ஒரு ஸ்கூல்ல ஒரு பேட்மிண்டன் அகாடமி ஆரம்பிக்கிறத தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸும் அகாடமிக்ஸும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், அது அவரோட பெரிய ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, விளையாண்டா படிக்க முடியாது, படிச்சா விளையாட முடியாது, இந்த மித்தை உடைக்கணும். தூத்துக்குடியில் பணியாளர்களை பணி நீக்கம் செய்த PSA சிக்கால் நிறுவனத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் 7வது கப்பல் தளத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த PSA சிக்கால் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் நிரந்தர பணியாளர்கள் 75 பேர், ஒப்பந்த ஊழியர்கள் சுமார் 200 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் திடீரென கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஊழியர்கள் அனைவரையும் PSA சிக்கால் நிறுவனம் பணி நீக்கம் செய்துள்ளது. இதனை கண்டித்து நிறுவன அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நிறுவனம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் துறைமுக நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு தலையிட்டு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2 நாள் பயணமாக இன்று நெல்லை செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 9,368 கோடி ரூபாயில் திட்டப் பணிகள் தொடங்கப்படும் என அறிவிப்பு. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒவ்வொரு துறையிலும் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். வெளியானது டெல்லி தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்பு. பாஜக அநேக இடங்களில் வெற்றி பெறும் என தகவல். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஆளுநர் RN ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு. உச்ச நீதிமன்றத்தில் இன்று முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தகவல். நாக்பூரில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் போட்டி. ஆட்டத்தில் வெற்றி பெற இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சி. இன்று வெளியானது நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம். தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.